நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை அடுத்த ஊத்து பகுதியில் மழையால் மின்சாரம் இல்லாமல் மக்கள் 6 நாட்களாக அவதிப்பட்டு வருகிறார்கள். விரைவாக இந்த செய்தியை பார்த்து விடுவோம். நெல்லையிலிருந்து செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், பிரச்சனை என்ன? உங்களுடைய தகவல்களை சுருக்கமா சொல்லுங்க. அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய மலை கிராமம் ஊத்து. இந்த பகுதியில தேயிலை தோட்டத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு 300 குடியிருப்புகள், தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய 300 குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த பகுதிக்கு கோதையாறு, கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறுல இருந்து மின்சாரம் கொண்டு வரப்படுகிறது. கடந்த 6 நாட்களுக்கு மேலாக அந்த மாஞ்சோலை, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் அந்த பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த மின் வழித்தடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பை சரி செய்வதற்கு கல்லிடைக்குறிச்சியில உள்ள அந்த மின்சார வாரியம் தான் அது மேற்கொள்ள வேண்டும். ஆனால் கடந்த 6 நாட்களாகியும் புகார் தெரிவித்து இதுவரைக்கும் அந்த பகுதியில் எந்த ஒரு மின்தடையை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதனால அப்பகுதியில் உள்ள ஒரு 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள்ல 6 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். இந்த நிலையில அந்த குடிநீர், அதாவது மோட்டார் மூலம் தண்ணி ஏற்றுவதற்கான வழி இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தொலைத்தொடர்பும் இல்லாத ஒரு நிலையில இந்த ஊத்து பகுதி மக்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே வனத்துறை இந்த காக்காட்சி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். காக்காட்சி பகுதியை தாண்டி செல்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாதனால அந்த மாஞ்சோலை மாஞ்சோலை அடுத்த மலை கிராமமான ஊத்து முற்றிலும் ஒரு தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அரசு தரப்புல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அந்த பகுதி மக்களோட குற்றச்சாட்டா இருக்கிறது. 6 நாட்களாக உடல் ஊனமுற்றோர், நோய்வால் பாதிக்கப்படுவோர் என பலரும் இருக்கிறோம். எந்த ஒரு அடிப்படை தேவையும் சரி செய்ய முடியாத நிலையில இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.